அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நன்னூல் என்னும் தமிழ் இலக்கண நூலில் 10 குற்றங்கள் என்று 10 செய்திகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு நூல் எழுதுகிற போது எதையெல்லாம் செய்யக்கூடாது, ஆங்கிலத்தில் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்று சொல்லுவார்கள். செய்ய வேண்டியவை எவை, செய்யக்கூடாதவை எவை என்கிற அடிப்படையில் இந்த 10 செய்யக்கூடாதவை என்று நன்னூல் வரையறை செய்கிறது. அதாவது குன்றக்கூறல், கூறியது கூறல், மிகைபடக் கூறல், இப்படி 10 வகையான குற்றங்களை நன்னூல் சொல்லுகிறது. சொல்ல வேண்டிய செய்தியை குறைவாக சொல்லக்கூடாது, அதை மிகுதியாகவும் சொல்லக்கூடாது, சொன்னதையே திருப்பி திருப்பியும் சொல்லக்கூடாது, கூறியது கூறலும் கூடாது. எப்போதும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், ஒரு கவிதையின் அழகு எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் 5 சொற்களால் சொல்ல வேண்டியதை 6 சொற்களால் கூட சொல்லக்கூடாது. அந்த சொல் என்பது மிக கச்சிதமாக இருக்க வேண்டும் என்பார். எனவே குன்றக்கூறலும் மிகைபடக் கூறலும் கூடாது என்பதையெல்லாம் சொல்லுகிற நன்னூல் அந்த 10 குற்றங்களில் ஒன்றாக சென்று தேய்ந்து இருதல் என்பதை சொல்லுகிறது. நமக்கு குன்றக்கூறல், மிகைபடக் கூறல் என்றால் உடனே பொருள் புரிகிறது. சென்று தேய்ந்து இருதல் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி மெலிந்து 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 காணாமல் போய்விடுவது. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லத் தொடங்குகிற போது மிக பெரிதாக பேசத் தொடங்கி அதற்கு பிறகு அது பற்றிய விவரங்களை சொல்லாமல், தேவையானதை கூட சொல்லாமல், கடைசியாக அது எதற்காக சொல்லப்பட்டது என்கிற அந்த தன்மையையே இழந்து விடுவதாக இருக்கும். எனவே எதையும் தொடங்குகிற போது எவ்வளவு கம்பீரமாக தொடங்குகிறோமோ அப்படியே அதை முடிக்க வேண்டும். வாழ்க்கை என்பது முழக்கங்களோடு தொடங்கி முனகலோடு முடிந்துவிடக்கூடாது. எனவே அதை வைத்து கொண்டு இந்த சென்று தேய்ந்து இருதல் என்பது வெறும் நூலில் ஒரு குற்றமாக, பிழையாக நன்னூல் சொல்லியிருந்தாலும் கூட வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேரோடு பழகுகிறோம். அத்தனை பேரோடும் அந்த பழக்கம் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருகிறதா என்று கேட்டால் பல நேரங்களில் இல்லை என்பதுதான். ஒருவரை அன்றாடம் பார்த்து கொண்டிருப்போம். ஒரு காலம் மாறுகிற போது அடிக்கடி பார்ப்போம், அதற்கு பின்னால் அவ்வப்போது பார்ப்போம், பிறகு அரிதாக பார்ப்போம். அற்றுப்போகிற, பார்ப்பதே இல்லாத நிலைமையும் வந்து சேரும். ஒரு பள்ளியில் படிக்கிற போது அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒன்றாக ஒரே பகுதியில் பணியாற்றுகிற போது ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நண்பன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை பேர் அந்த பழைய நண்பர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியில் படித்த ஒரு நண்பரோடு தொடர்பு இருக்கிறதா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அலுவலகத்தில் பணியாற்றியவரோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதா? ஓய்வு பெற்ற பிறகு ஆளுக்கு ஒரு திசைக்கு போய்விடுகிறோம். அன்றாடம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அரிதாக கூட பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தொடர்புகள் அறுபட்டு போகாமல் இருப்பதற்கு சமூக வலைத்தளங்கள் பேருதவியாக இருக்கின்றன. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கும் இப்போதுமான ஒரு பெரிய வேறுபாடு. முன்பெல்லாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதி கொள்வது, இப்போது கடிதம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. இப்போது நம் கையில் இருக்கிற அந்த கைபேசிகள், அந்த குறுஞ்செய்திகள், நாம் அனுப்புகிற செய்திகள் நாம் அன்றாடம் தொடர்பில் இல்லாத, பேசாத, பழகாத ஒருவருக்கும் கூட போய் சேருகிறது. எனவே இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தினுடைய, அறிவியலினுடைய வளர்ச்சி, சமூக வலைத்தளத்தினுடைய வளர்ச்சி நாம் ஒருவரோடு ஒரு 50 ஆண்டுகளுக்கும் கூட தொடர்பில் இருக்க முடியும் என்பதற்கான வழி காட்டுகிறது. ஆனாலும் எல்லோரோடும் தொடர்பில் இருப்பதில்லை. அந்த தொடர்பு என்பது முதன்மையானது என்று கருதினால், நம்முடைய நட்பு உண்மையானது என்று கருதினால், குறைந்தது இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாகவாவது தொடர்பில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி பல தொடர்புகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ரீயூனியன் என்று. ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தவர்கள் இந்த முகநூல் வழியாக ஒருவரை ஒருவர் இருக்கும் இடம் அறிந்து பேசி ஒரு இடத்தில் மீண்டும் கூடி தங்களுக்குள் உரையாடுகிற அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். எனவே சென்று தேய்ந்து இருதல் என்பது இலக்கணத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பிழை. அப்படி இல்லாமல் எப்போதும் தொடர்பிலும் உறவிலும் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும்.